Hi friends, welcome to my channel. இன்னைக்கு chicken tandoori எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க நான் 3 லெக் பீஸ் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி கட் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க. இது இப்படி கட் பண்றனால உள்ள மசாலா போகும் நல்லா வேகும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். கரம் மசாலா 2 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், இது வந்து கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். அப்புறம் லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன். இது வந்து பார்த்தீங்கன்னா கலரிங், ஃபுட் கலரிங், கேசரி பவுடர் இருக்கு இல்லையா, அந்த கலரிங்கு. இப்போ கொஞ்சம் ரெட்டாக தெரியும் நல்லா. ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. ரெட் சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் பீஸ் எடுத்து உள்ள எல்லாம் தடவிக்கோங்க. நல்லா தடவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 1 hour நல்லா ஊறணும். அப்போ தான் இந்த மசாலாலாம் வந்து அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கும். ஒரு 1 hour நீங்கள் வந்து மேரினேட் பண்ணணும். அது மசாலா தடவியாச்சு. 1 hour ஆச்சு. இப்போ நான் வந்துட்டு தந்தூரி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் நிறைய ஆயிலே ஊற்றிக்கோங்க. சிக்கனை உள்ளே போட்டுடலாம். இது வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. மேலே ஆயில் நல்லா ஊற்றிக்கோங்க. இது திருப்பி போடணும். அவ்வளோதான். நல்லா வேகணும் சிக்கனு. ஒரு 1 minute ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த சிக்கன் ஃபுல்லாக எங்கெல்லாம் வந்து திருப்பி போடணும். எண்ணெய் கம்மியான எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருங்க. பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சிக்கன் தந்தூரி. அவ்வளோதாங்க, சிக்கன் தந்தூரி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.